அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் வண்ணார வீரம்மாள் என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். சித்தூர் சமஸ்தானத்தில் புளியந்தோப்பு என்ற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் புளிய மரங்கள் மிகவும் அதிகம். அதனாலே தான் ஊருக்கு புளியந்தோப்பு என்று பெயர் வந்தது. புளியந்தோப்பு கிராமமாதலால் வீடுகள் அதிகம் இல்லை. அந்தணர்களின் வீடுகள் சில. அவர்கள் தனித்தெருவில் வசித்து வந்தார்கள். வியாபாரிகள் சிலர். அவர்களுக்கு பெருத்த வியாபாரம் கிடையாது. குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான உப்பு, மிளகாய் முதலியன அவர்கள் விற்று வந்தார்கள். அதிக ரூபாய் நாணயங்கள் அவர்களுக்கு தினசரி வியாபாரத்தின் மூலமாய் கிட்டுவதில்லை. செப்பு காசு வாணிபம்தான் அதிகம். பயிர் தொழிலில் ஈடுபட்டு குடியானவர்கள் வசித்தார்கள். இவர்களின் தொகைதான் பெரும்பான்மை. இந்த பண்டைய காலத்து கிராமத்தில் ஒரு நாவிதன், ஒரு தச்சன், ஒரு கொல்லன், ஒரு வண்ணான், ஒரு ஜோசியன், ஒரு தங்க ஆசாரி முதலியவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஊரின் ஒரு கோடியில் உழைத்தும் வயிறார உண்ண கூலி கிடைக்காத தீண்டத்தகாதவர்கள் குடியிருந்து எவ்வாறோ காலங்கழித்து வந்தார்கள். புளியந்தோப்பு விஸ்தாரமான கிராமம் இல்லை. ஊரில் குடியிருக்கும் மனிதர்களின் மொத்த எண்ணிக்கை 500க்கு அதிகப்படாது. நஞ்சை புஞ்சை வகையறையாவும் 200 ஏக்கரா நிலம் இருக்கும். அதாவது புளியந்தோப்பு ஆள் ஒவ்வொருவருக்கும் 1/2 ஏக்கரா நிலம் கூட பங்கு வராது. புளியந்தோப்பில் சொந்த பூமியுள்ள குடும்பங்கள் 20 இருக்கலாம். பாக்கி சுமார் 60 குடும்பங்களுக்கு நிலம் இல்லை. குடியிருக்கும் வீடுகள் கூட அவர்களுக்கு சொந்தமில்லை. பூமி சம்பந்தப்பட்ட வரையிலும் மேற்கூறியவாறு பங்கு ஏற்பட்டிருந்தாலும் பொதுவாக மனக்குறையும் பொறாமை இல்லாமல் புளியந்தோப்பார் வாழ்ந்து வந்தனர். ஏனெனில் அவர்களுடைய வாழ்க்கை தேவைகள் அதிகமில்லை. கல்யாணம் முதலியன மிக செட்டாக நடைபெற்றன. விலை பெற்ற ஆடைகள் அவர்கள் அணிந்ததில்லை. தங்க நகைகள் சில வீடுகளில் மட்டுமிருந்தன. ஏழை குடியானவர்கள் வீட்டில் மண்பாத்திரங்கள் புழங்கி வந்தன. வெள்ளிக்காப்புகள் சில வீடுகளில் உண்டு. கள்ளுக்கடை அந்த ஊரில் இல்லை. இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி எப்படியோ பொது வாழ்க்கையில் அதிக மேடு பள்ளம் இல்லாமல் நடத்தி வந்தார்கள். இவ்வாறு வெளி உலகத்தை அதிக ஏறிட்டு பார்க்காமல் வாழ்க்கை நடைபெற்று வந்த புளியந்தோப்பில் சோமதேவ சாஸ்திரிகள் என்று ஒருவர் இருந்தார். அவர் பரம்பரை வைதிக குடும்பத்தை சேர்ந்தவர். சோமதேவரின் பாட்டனார் காலத்தில் அவருக்கு 3 ஏக்கரா நிலம் அரசனால் சன்மானம் கொடுக்கப்பட்டது. மானியமாய் வந்த நிலத்தை கொண்டும் வித்வான் என்ற பெயரினாலும் அவர் திருப்திகரமாய் இல்லறம் நடத்தி வந்தார். அவருக்கு பெரிய வீடு இல்லை. இல்லறம் இனிது நடத்திய சோமசுந்தர தேவரின் பாட்டனாருக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறந்தன. அவர்களில் ஒருவர்தான் சோமதேவரின் பிதா. சோமதேவரின் பிதாவுக்கு அவரது தகப்பனாரின் மூலமாய் 3 சாஸ்திரங்களில் தேர்ச்சி கிடைத்ததாயினும் பூமியில் பூர்வ சொத்தான 3 ஏக்கரா நிலத்தில் 3இல் 1 பங்கு பாகமாக கிடைத்தது. 1 ஏக்கரா நிலத்தையும் தனது 3 சாஸ்திர பயிற்சியையும் கொண்டு அவர் இல்லறம் நடத்த துணிந்தார். குடியிருப்பு வீட்டில் அவருக்கு 3இல் 1 பங்கு. சோமதேவ சாஸ்திரிகளும் 3 சகோதரிகளும் அவர்களது பிதாவுக்கு பிறந்தனர். இவர்கள் குழந்தைகளாயிருக்கும் போதே புளியந்தோப்பின் பழைய நிலைமை மாற தலைப்பட்டது. தங்க நகைகள் ஏற்பட்டுவிட்டன. ரூபாய்கள் தோன்றின. நோட்டுகளும் வந்துவிட்டது. போதாக்குறைக்கு மதுபான கடையும் ஸ்தாபிக்க பெற்றது. சோமதேவ சாஸ்திரிகளுக்கு சமஸ்கிருதத்திலேதான் பயிற்சி. அவருடைய 3 சகோதரிகளும் தங்கள் புகுந்த வீட்டிற்கு செல்லும் முன்னரே தங்கள் பிறந்த வீட்டு பூமி 1 ஏக்கராவும் விலை போகும்படியாயிற்று. காலம் மாறின விந்தையது. நாகரிகம் தோன்றிய மயக்கால் நகைகளுக்கு ஆசை பெண்ணின் இதயத்தில் உண்டாயிற்று. சீர்வரிசைகள் சரியாய் செய்யாவிடின் பெண்களுக்கு கல்யாணம் செய்ய முடியாதென்று பெற்றோர்கள் மனமியங்கும் காலம் வந்துவிட்டது. சோமதேவ சாஸ்திரிகளின் வீட்டில் தரித்திரம் இவ்வளவு தாராளமாய் விளையாடி வந்த போதிலும் அவருக்கும் பரம்பரை மாமூலை ஒட்டி கல்யாணம் நடைபெற்று விட்டது. எனக்கு ஏற்பட்டது கல்யாணம் இல்லை, எனக்கு கட்டை கட்டி விட்டார்கள் என்று அழுத்து கொண்டு சொல்வார் சோமதேவ சாஸ்திரிகள். கல்யாணம் ஆயிற்று என்றால் குழந்தைகள் பிறந்தன என்று சொல்லவும் வேண்டுமா? தரித்திரனுக்கு சோற்றுக்கு பஞ்சமே அன்றி குஞ்சுகளுக்கு பஞ்சமில்லை என்று கிராமத்தார் சொல்லிக் கொள்வதுண்டு. அதுபோல சோமதேவ சாஸ்திரிகளுக்கு 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள்.
குழந்தைகள் பிறக்க பிறக்க சாஸ்திரிகளின் வயிற்றில் இடி விழுந்தது போலாயிற்று. மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்று நொண்டி தத்துவத்தை கொட்டித்தனமாய் பேசிக்கொண்டிருந்தால் வாயில்லா குழந்தைகள் வளர வேண்டாமா? என்ன செய்வார் பாவம்? அவர் காலத்தில் சோமதேவ சாஸ்திரிகள் கற்ற வித்தைக்கும் அவர் தரித்திருந்த சாஸ்திரிகள் என்ற பட்டத்துக்கும் விலையும் இல்லை, கௌரவமும் கிடையாது. அறிவு விற்பனை பொருளாய் வேண்டப்பட்டாலன்றி அறிவாளி பிழைப்பது எங்கடம்? மேலும் சாஸ்திரிகள் படித்த படிப்பு பயன்படக்கூடாத காலம் வந்துவிட்டது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிச்சயமாய் ஒரு புது குழந்தையை வீட்டில் எதிர்பார்த்த சாஸ்திரிகள் வெளியே போய் சம்பாதிக்கும் இயல்பில்லாதவராகவும் ஆகிவிட்டார். எனவே சாஸ்திர பயிற்சியை மூட்டை கட்டி வைத்துவிட்டு பக்கத்து கிராமங்களில் பிச்சை எடுக்க துணிந்து விட்டார். இவ்வாறு அவரது குடும்ப காலேட்சேபம் நடைபெற்று வந்தது. தான் கெட்டது போல தனது குழந்தைகளும் கெடலாகாது என்று எண்ணி சாஸ்திரிகள் தனது பிள்ளைகளை வடமொழி கல்வியில் பழக்கவில்லை. நாகரிக முறையில் நவீன அறிவும் ஆராய்ச்சியும் பெறுதல் பொருட்டு தனது பையன்களை ஆங்கில பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். அவ்வாறு ஆங்கிலம் கற்றவர்களில் ஒருவன் நாராயணன். இவன் சோமதேவ சாஸ்திரிகளின் நடுப்பிள்ளை. ஆங்கிலம் சிறிது கற்றுக்கொண்டான். அதிகமாக கற்றுக்கொள்ள அவனுடைய குடும்பத்தின் வறுமை இடம் கொடுக்கவில்லை. தான் பிழைப்பு தேடினாலன்றி தனது குடும்பம் அழிந்து போகும் என்று அறிந்து கொண்ட நாராயணன் வேலைக்கு அலைந்தான். எந்த வேலைக்கு தான் தகுதி உள்ளவன் என்று அவனுக்கே தெரியவில்லை. கூலி வேலை செய்வதற்கு உடம்பில் சக்தி போதாது. இவ்வாறு திகைத்து கொண்டிருக்கையில் காலவசத்தால் கமலாபுரம் என்ற ஊரில் பள்ளிக்கூட உபாத்தியாயர் வேலை அவனுக்கு கிடைத்தது. காலாபுரத்துக்கும் புளியந்தோப்புக்கும் சுமார் 100 மைல் இருக்கும். வண்டி பாதை சரியாக இருக்காது. கமலாபுரம் புளியந்தோப்பை காட்டிலும் பெரிய ஊர். அந்த ஊரில் சுமார் 300 வீடுகளுக்கு அதிகம் இருக்கும். தங்கள் ஊர் வளர்கிற ஊர் என்று கமலாபுரத்தார் சொல்லிக் கொள்வார்கள். அஷ்டமத்திலே சனி உட்கார்ந்து அனர்த்தங்களுக்குள்ளாகி தேய்ந்து போகிற ஊர் போகட்டும். நம்ம ஊருக்கு குருவின் 9ஆம் இடத்து பார்வை பூராவாக இருக்கிறது. அது வளர்ந்து கொண்டே போகும். அதற்கு ஒரு நாளும் அழிவு கிடையாது என்று கமலாபுரத்து குட்டைச்சுவடி ஜோசியார் சொல்வார். அவர் சொல்லுவதற்கு ஏற்றாற்போல் ஊரில் பள்ளிக்கூடம் ஏற்பட்டது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் நாராயணன் உபாத்தியாயராக வந்திருக்கிறான். முன்னிருந்த அம்மை மூஞ்சி வாத்தி இறந்து போகவே பள்ளிக்கு பின்னர் பட்டி மேய்ச்சல் மேயும் கால்நடைகளை அடைத்து அபராதம் வாங்குமிடமாக இருந்து வந்தது. அதற்கு பின்னர் பஞ்சாயத்து ஏற்பட்டது. பிறகு சிறு கோயில் தோன்ற அதற்கு திருவிழாவும் அமைக்க பெற்றது. மேலும் கமலாபுரம் நீல நதிக்கரையில் உள்ளதாகையால் அதன் வெள்ளம் கமலாபுரத்தை வலம் பெறச் செய்து வந்தது. பெற்றோர்களிடம் விடைபெற்று கொண்டு நாராயணன் கமலாபுரத்துக்கு கால்நடையிலேயே வந்து சேர்ந்தான். வழியில எங்கு படுத்து தூங்கினான், என்ன சாப்பிட்டான் என்பது தெரியாது. கமலாபுரத்தில் அவனுக்கு வேலை கிடைத்தது, ஒரு கணவானுடைய சிபாரிசு கடிதத்தின் மூலமாக. அப்பொழுது நாராயணனுக்கு 18 வயது. சொட்டாவாளை குட்டி மாதிரி இருப்பான். அவன் இடுப்பு குறுகி மார்பு விரிந்திருக்கும். நல்ல அழகிய தோற்றமுள்ளவன். மாநிறம்தான். 18 அடிக்கு மேல் பாய்ந்து தாண்டுவான். திவ்யமான தொண்டை. குழந்தைகளை அரவணைத்து அழைத்து வைத்து தித்திக்கும்படி அவர்களுக்கு சிறுகதைகள் சொல்வான். ஓட்டம் பிடித்தால் 3 மைல் வரையில் மூச்சு திணறாமல் ஓடுவான். புளியந்தோப்பில் 6 ஆழமான குளம் இல்லாமையால் அவனுக்கு நீந்த தெரியாது. அந்த குறையையும் கமலாபுரத்து நீல நதியை கண்டபின் தீர்த்து கொள்ளலாம் என்று சந்தோஷமடைந்தான். கால்நடையாக வழிப்பிரயாணம் செய்து களைத்து போன நிலையில் நாராயணன் பள்ளி நிர்வாகி பெரியார் முன்னிலையில் போய் நின்றான். உட்காருப்பா. யார் நீ என்றார் பெரியார். தங்கள் ஊர் பள்ளிக்கு தாங்கள் உபாத்தியாயராக நியமித்த நாராயணன் என்றான். வாத்தியாரே, வாரும். நல்ல வேலை. பழைய வாத்தியார் இறந்து 1 மாத காலமாக இந்த ஊர் பையன்கள் கழுதை மேய்க்கிறார்கள். நீர் வந்திருக்கும் லக்கணம் முகூர்த்தத்துக்கு எடுத்ததாகும். சுகசிய சிக்கிரம் என்பது ஸ்லோகம். ஆளை விட்டு பள்ளிக்கூடத்தை காண்பிக்க சொல்கிறேன். அங்கே போயிரும். பையன்களை அழைத்து வருவார்கள்.
லக்கணம் தவறி போகாமல் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்துவிடும் என்றான். சரி என்றான் நாராயணன். ஆள் முன் செல்ல நாராயணன் பின்னடந்தான். கமலாபுரத்தில் எல்லோருக்கும் இந்த பெரியவரை போலத்தான் இருப்பார்களோ? சாப்பிட்டாயா என்று மரியாதைக்கு கூட அவர் கேட்க மறுத்து விட்டாரே. வாத்தியார் வந்த சந்தேஷத்திலேயே அவர் அதை மறந்து விட்டாரோ என்னமோ. போக போக தெரிகிறது. பார்த்து கொள்வோம். வந்த முதல் நாளே வருந்துதல் கூடாது என்று எண்ணிக்கொண்டே நாராயணன் போனான். எந்த ஊர் என்று வழியிலே ஒருவர் கேட்டார். இந்த ஊருக்கு புதிதாய் வந்திருக்கும் வாதியார் நான் என்றான் நாராயணன். சரிதான் என்றவர் போனார். நல்ல கமலாபுரம் என்று நினைத்தான் நாராயணன். யாரையா அங்கே போகிறது என்று பின்னிருந்து ஒரு குரல். அயலூர் என்றான் நாராயணன். இந்த ஊரில்ன்னு எனக்கு தெரியும், அதை நீ சொல்லணுமா? காலமே கெட்டு வருது. உம்மை நான் கேள்வி கேட்டது தப்பு. நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன என்று சொல்லிக்கொண்டே அவர் போனார். வாதியார் வேலை இந்த ஊரில் அழகாக இருக்கும் போல் இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டே போகையில், களைப்பா போகிறீங்களே, சாப்பிடலை போல் இருக்கு, இந்தாருங்கள், இந்த பழத்தை சாப்பிடுங்கள் என்று ஒரு சிறு பெண் சொன்னார். வாய் பேசாமல் நாராயணன் அவைகளை வாங்கி கொண்டான். நான் இந்த ஊர் பள்ளிக்கூடத்தின் புது வாத்தியார். அங்கே நீ வந்தா உன் பழங்களுக்கு காசு கொடுக்கிற என்றான் நாராயணன். சும்மா போங்கள் சுவாமி என்றாள் அந்த பெண். அக்னி திராவகத்தை போல குதிக்கும் மணல் பறந்த பாலைவனத்தில் நீர் சுனையை பிரயாணி கண்டால் அவன் மனம் எவ்வாறு இருக்கும்? அதைப்போல் நாராயணன் மனது துள்ளி குதித்தது. நாராயணன் அவன் பள்ளி வாத்தியாராக நியமிக்கப்பட்ட சிறிது காலத்துக்கு முன்னரிலிருந்து தன்னை நாராயண சர்மா என்று அழைத்து கொண்டான். பள்ளியை அடைந்தான். வந்த ஆள் பள்ளியின் கதவை திறந்தான். பள்ளியாவதற்கு முன் அது குடியிருப்பு வீடாக இருந்தது. வீடு திண்ணை எங்கே பார்த்தாலும் புழுதிமயமாக இருந்தது. நான் போய் வர என்றான் கூட வந்த ஆள். அவனும் போய்விட்டான். இவ்வளவு புழுதியில் எப்படி பள்ளியை துவங்குகிறது என்று எண்ணி துடைப்பதற்காக வீடு முழுவதும் தேடி அலைந்தான். உத்தரக்கட்டையில் ஒடிந்த விளக்கமாறு ஒன்றை கண்டான். அதை சீர்படுத்தி பெருக்க ஆரம்பித்தான். இதற்குள் தத்தம் பிள்ளைகளை அழைத்து கொண்டு தகப்பன்மார்கள் பலர் அங்கே வந்தார்கள். நிர்வாகி பெரியவரும் அங்கே வந்து சேர்ந்தார். என்ன வாத்தியாரே, உமக்கு சமயம் பொழுது தெரியவில்லையே? கூட்டுகிற வேலையை நாளை வைத்து கொள்ளக்கூடாதா? அதற்கு லக்கணம் தவறி போய்விடவில்லையே. குப்பை கிடந்தால் படிப்பு வராதா என்று பெரியவர் பிரசங்கம் செய்தார். நாராயண சர்மா துடைப்பத்தை சிறிது தூரத்தில் கொண்டு போய் வைத்துவிட்டு கை கூட துடைத்து கொள்ளாமல் வந்து சேர்ந்தான். என்னையா, கையில் முழு நீள குப்பையை வைத்துக்கொண்டு சுத்தம் செய்து கையை கழுவாமல் வந்து விட்டீரே என்றார் பெரியவர். கைகளை தனது உடையின் பின்புறத்தில் துடைத்து கொண்டான் நாராயண சர்மா. தரித்திரத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் எவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் உண்டு என்று அவனுக்கு அப்பொழுது தெரிய வந்தது. குரங்காட்டி குரங்கை லங்காப்பட்டினம் தாண்டராயா என கேட்டு அதை தாண்ட செய்யும் வீதி வினோதம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. லக்கினம் தவறிவிடாமல் அன்றைக்கு ஒருவாறு பாடம் முடிந்துவிட்டது. பெற்றோர்களும் பையன்களும் கலைந்து போனார்கள். அவசப்படாதேயும், உமக்கு அரிசி அனுப்புகிறோம். இந்த பள்ளியின் அடுத்த பக்கத்தில் சமைத்து கொள்ள இடம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நிர்வாகி பெரியவர் அகன்று விட்டார். பள்ளிக்கூட வீட்டை சுற்றி பார்த்தான் நாராயணன். பக்கத்தில் ஒரு அறை இருந்தது. அதற்கும் வெளி வீதிக்கும் தனி வழி இருந்தது. அடுப்புக்கட்டிகள் 2 இருந்தன. உடைந்ததும் உடையாதுமாக 4-5 மண்பாண்டங்கள் இருந்தன. பள்ளி ஊர்கோடியில் என்பதை சொல்ல மறந்துவிட்டேன். பள்ளிக்கூட கட்டடத்துக்கு பக்கத்தில் நடைபாதையின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு கிணற்றை கண்டான். அந்த கிணறு ஊர் தண்ணீர் பந்தலுக்காக ஏற்பட்டிருக்க வேண்டும் என தெரிந்து கொண்டான். பள்ளிக்கும் நீல நதிக்கும் 2 பர்லாங்கு தூரம் இருக்கும். தண்ணீர் பந்தல் வாளியை எடுத்து கிணற்றினின்றும் தண்ணீர் இறைத்து தனது உடம்பை கழுவி சுத்தம் செய்து கொண்டான். பிறகு கையில் வைத்திருந்த பழங்களை தின்று ஏப்பமும் இட்டான். ஆனால் பள்ளியில் குவிந்து கிடந்த குப்பை மட்டும் அவன் கண்ணை உறுத்தியது. தண்ணீர் பந்தல் துடைப்பத்தை அவன் கடவாங்கி கொண்டு பள்ளியில் நுழைந்தான்.
இதற்குள் அரிசி, பருப்பு, கொஞ்சம் எண்ணெய், மிளகாய், சிறிது மோர், சிறிது நெய் இத்தனையும் வந்து சேர்ந்தன. ஆனால் எதை கொண்டு அவைகளை சமைப்பது? விறகு இல்லை, பாத்திரங்கள் கிடையாது. கையால் தொட்டதும் பதார்த்தங்களை பக்குவமாய் சமைத்து விடும் சக்தி நலனுக்கு இருந்ததைப் போல நாராயணனுக்கு இல்லை. சாமான்கள் கொண்டு வந்தவர்கள் அவைகளை சான் குப்பையிலே வைத்துவிட்டு கூடையை பின்னால் அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டு சென்றார்கள். பழம் சாப்பிடுவதற்கு முன் களைப்பறியாத நாராயணனுக்கு பசியால் இப்போது காது அடைத்தது. தனது குடும்பத்தாரை நினைத்து, தனது தரித்திரியத்தை நினைத்து, தனது தற்போது கமலாபுரத்து நிலைமையை நினைத்து கோவென்று அழுதான் நாராயண சர்மா. அப்பொழுது பிற்பகல் 20 நாழிகை இருக்கும். கோடை காலம். களைப்பும் கண்ணீரும் சோர்ந்தவுடன் அவனை அறியாமல் அவன் குப்பையிலேயே படுத்துக்கொண்டு தூங்கிவிட்டான். எவ்வளவு காலம் அவன் இப்படி தூங்கினான் என்று அவனுக்கு தெரியாது. கண் விழித்து பார்த்தான். பள்ளிக்கூடத்து வாயிற்படியண்டை சிறிய பெண் ஒருத்தி உட்கார்ந்திருந்ததை கண்டான். தனக்கு பழம் கொடுத்த பெண் என அவனுக்கு தெரிந்தது. சுவாமி, நெடுநேரம் தூங்கி போனீர்களே, பொழுது போக இன்னும் 2 நாழிகை தானே இருக்கிறது. நான் இங்கே வந்த எல்லாம் திறந்திருந்தது. நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. கூடை சாமான்கள், பள்ளிக்கூட சாமான்களை பார்த்து கொண்டு இங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். பொழுது போயிற்று, எழுப்பலாமான்னு நினச்சேன். அசதி என்று சும்மா இருந்து விட்டேன். நீங்கள் ஆகாரத்திற்கு என்ன வழி செய்தீர்கள் என்றாள் அந்த பெண். நாராயண சர்மாவுக்கு என்ன சொல்வது என்று ஒன்றுமே தெரியவில்லை. அந்த பெண்ணின் செயலை கண்டு அவன் மனம் குழம்பி போனான். எங்கள் வீட்டில் மோர் இருக்கிறது, கொண்டு வரட்டுமா என்றான். நீ யார் என்றான் நாராயணன். என் பெயர் வீரம்மாள், நான் வண்ணார வீடு என்றார். வீரம்மா, நீ சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆபத்து காலத்தில் அந்தணர்கள் வேறு யாரிடமிருந்தோ உப்பு போடாத மோர் மட்டும் வாங்கி கொள்ளலான்னு சொல்கிறாங்க. நீ கொடுக்கும் எதையும் தட்ட எனக்கு இஷ்டமில்லை. ஆண்டவன் உன்னை காப்பாற்றணும் என்றான் சர்மா. சுவாமி, ஆண்டவனை கூப்பிடாதீங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 10 குழந்தைகள் பிறந்தோம். பாவி, நான் ஒண்டி தான் பாக்கி. அந்த ஆண்டவனுக்கு எங்கள் குடும்பத்தில் இரக்கமே கிடையாது. ஊரை சுற்றி வரும்போதெல்லாம் அவனுக்கு கண் இருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்ததும் அவன் கண் அடைஞ்சு போகுது. எங்கள் அம்மா அப்பா அழுறது ஆண்டவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் சும்மா இருந்திருப்பானா? நீங்கள் எங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்படாதீங்க, அது சாத்தியப்படாது. இப்பொழுது நீங்கள் ஆகாரத்திற்கு என்ன வழி செய்ய போறீங்க என்றாள் வீரம்மா. அதான் தெரியவில்லை. பாத்திரங்கள் இல்லை, விறகும் இல்லை, வீடு வேற புழுதியாக இருக்குது. கடைசியாக எனக்கு சமைக்கவும் தெரியாது. ஆனால் பசியும் காது அடைக்குது. எங்கள் ஊர்லேருந்து இங்கு வந்து சேர 100 மைல் நடந்து வந்து சேர்ந்தேன். வழியில் சரியாக சாப்பாடு கிடையாது என்றான். சொல்ல சொல்ல அவன் கண்களில் நீர் பெருகிற்று. ஒன்று சொல்கிறேன், வருத்தப்படாமல் இருந்தால் சொல்கிறேன். என்கிட்ட நீங்கள் கோபிச்சிக்கூடாது. எங்கள் வீட்டில் இருந்து விறகும் சின்ன வெங்கல பானையும் கொண்டு வந்து நான் சோறு சமைச்சு தரேன். இன்னைக்கு மோரை ஊற்றி சாப்பிடுங்க, நாளைக்கு நல்லா சமைச்சு கொள்ளலாம் என்றான். நீ சொன்னதில் எனக்கு வருத்தம் இல்லை, கோபமும் இல்லை. ஆனால் சாத்தியப்படாத சங்கதி. நான் அந்தன உன்னை போல உத்தம பெண் சமைத்து சாப்பிடுவதை என் மனம் ஏற்றுக்கிட்டாலும் ஊரார் சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க திட்டுவாங்க, என்னை ஊரை ஒட்டி துரத்திடுவாங்க. வயிற்று பிழைப்பு தேடி வந்த என் கதி என்ன ஆகிறது? என்னை நம்பிக்கிட்டு இருக்க என் குடும்பத்தோட கதி என்ன ஆகும்? நீ புத்திசாலின்னு நினைக்கிறேன், நினச்சி பாரு என்றான் நாராயணன். சுவாமி, சுவரை வைத்து தானே சித்திரம் எழுத முடியும். நீங்கள் பட்னி கிடந்து செத்து போனால் உங்கள் கதி என்னவாகும்? உங்கள் குடும்பத்தோட கதி என்னவாகும்? நினச்சி பாருங்க என்றாள் பெண். நீ சொல்கிறது சரிதான், நான் ஒத்துக்கிறேன். நீ சமைச்சு நான் சாப்பிட்டேன்னு என் தகப்பனார் தாயார் கேள்விப்பட்டா அவங்க நாக்கை பிடுங்கி கொண்டு பிராணனை விட்டுடுவாங்க. என் தேகம் அவர்கள் எனக்கு கொடுத்த தேகமாகும். ஒரு வழி சொல்கிறேன் கேளு. நீ சொன்னபடி கொண்டு வா.
நீயே உங்கள் உட்காந்துட்டு சமைக்கிறது எப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடு, நான் சமைக்கிறேன், அவ்வளவுதான். வைதீகத்தை ஜாதியை முறிக்காமல் என்னால் செய்ய முடிஞ்சது என்றான் நாராயண சர்மா. பேச்சை வளர்க்க மனமில்லாமல் வீரம்மாள் வீட்டிலிருந்து சாமான்களை கொண்டு வந்தான். சமையலறையை ஒருவாறு சுத்தம் செய்து அடுப்பு மூட்டி உலையை வைத்தான் சர்மா. அடுப்பை எரிய விடுகிற ரகசியம் அவனுக்கு தெரியவில்லை. அடுப்பு முழுதும் ஒரே புகை மூட்டமாக இருந்தது. இதனிடையே துடப்பத்தை கையில் எடுத்து ஒரு வினாடியில் பள்ளி முழுவதையும் வீரம்மாள் சுத்தமாக கூட்டி குப்பையை வெளியே கொண்டு போய் எறிந்து விட்டாள். வீரம்மாள் என்ன சொல்லிக் கொடுத்தும் பதம் பார்த்து வடிக்கும் வழக்கம் தெரியாமல் சோற்றை களியாக்கி விட்டான் சர்மா. அந்த களியிலே மோரை ஊற்றி சாப்பிட்டு அன்றிரவை போக்கினான். பசியிலே அந்த களியும் அமுதமாக இருந்தது என்று சொல்லவும் வேண்டுமா? ஏழைக்கு ஒரு நாள் ஒரு வருஷமாக கழியும். பொருள் உள்ளவனுக்கு வருஷம் நிமிஷத்தில் மறந்து போகும். மறுநாள் காலையில் குயவனிடம் கடனாக சமையலுக்கு வேண்டிய மண்பாத்திரங்களை சர்மா வாங்கி கொண்டான். வீரம்மாளின் உதவியால் குழம்பு வைத்தான். குழம்பில் என்னென்ன சாமான்களோ போட்டு பார்த்தான். அதில் ருசி மட்டும் இல்லை. பழகினால் எல்லாம் தானாக வந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டான். தினந்தோறும் வீரம்மாள் பள்ளிக்கு வந்து அதை கூட்டி மூழ்கி சுத்தம் செய்வாள். கூலி வேலை இல்லை அல்லவா? எனவே அதை குறை கூற யாரால் முடியும்? ஆனால் சமையல் பாண்டங்களை சுத்தம் செய்ய சர்மா அவளுக்கு அனுமதி கொடுப்பதில்லை. ஏனென்று அவள் கேட்டால் ஜாதி என்று சொல்லி விழிப்பான். பள்ளிக்கூடத்தில் சுமார் 25 பையன்களும் ஒரு சிறு பெண்ணும் படித்து வந்தாள். ஏன் ஒரு பெண் என்று கேட்கலாம். அந்த ஒரு பெண் வந்தது கூட ரொம்ப நிர்பந்தத்தினாலும் அந்த பெண்ணின் தகப்பனாருக்கு தன் பெண் படிக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமாயிருந்ததால் அவர் மட்டும் தனது குழந்தையை அனுப்பி வைத்தார். ஊராருக்கு இது பிடிக்காத சங்கதியாகும். என்றாலும் அவர் பொறுத்து கொண்டார். அந்த தனி மனிதனுடைய பிடிவாதத்தையும் பணத்தையும் கருதி. சர்மாவின் சம்பளம் என்ன? மாதம் 5 ரூபாயும் அமாவாசை நாளன்றைக்கு பையனுக்கு கால் மரைக்கால் வீதம் அரிசியும். ஊரார் எவரும் விரும்பார் மரக்கட்டை சர்மாவுக்கு விறகாக அனுப்பப்பெறும். புது பிள்ளை வந்து சேர்ந்தால் ஒரு தேங்காய், பாக்கு வெற்றிலை, 1 அணா குறுபாத காணிக்கை நாராயண சர்மாவுக்கு வரும். 25 குழந்தைகளும் ஒரே வகுப்பல்ல. அச்சராபியாசம் முதல் கூட்டி படிக்க தெரிந்த பையன்கள் வரையில் இருந்தார்கள். இவர்களை கட்டி மேய்க்கும் கஷ்டம் பள்ளி வாதிமார்கள் அறிவார்களே ஒழிய பெற்றோர்களுக்கு ஒரு நாளும் தெரிய போவதில்லை. வீட்டிலே குறும்பு செய்வதால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு என்று கம்பீரமாக தகப்பன் சொல்லிவிடுவான். ஆனால் பள்ளிவாதியின் கஷ்டத்தை அவன் அறிவானா? என் பையனுக்கு சரியா படிப்பு வரல, வாதியாரோட கவனிப்பு போதாது என்று குறை மட்டும் கூற அவனுக்கு தெரியும். ஆனால் பச்சை குழந்தைகளை கண்ணார கண்ட பிறகு நாராயண சர்மா தனது கஷ்டம் ஒன்றையும் நினைத்து கொண்டதே இல்லை. சமையல் நேரத்தை கூட மறந்து விடுவான். குழந்தைகளை தெய்வங்களாக அவன் கொண்டாடினான். நாராயண சர்மாவின் அதிர்ஷ்டத்தால் அவன் கமலாபுரத்துக்கு வந்த 2 தினங்களுக்குள் அமாவாசையும் வந்தது. அந்த மாத சாப்பாட்டு அரிசியும் கூட வந்து சேர்ந்தது. மாதம் முடிந்த பின் சம்பளமும் கைக்கு எட்டிற்று. ரொக்க ரூபாய் 5 ரூபாயை கையில் பார்த்தவுடன் அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. 5 மைல் தூரத்துக்கு அப்பாலுள்ள தபால் ஆபீஸுக்கு ஓடி 4 ரூபாயை தனது தகப்பனார் பெயருக்கு மணி ஆர்டர் செய்தான். அன்று முழுதும் அவன் அடைந்த களிப்பை சொல்லி முடியாது. 6 வடிய கொல்லும், பஞ்சந்தெளிய கொல்லும் என்று உலகத்தார் சொல்லுவார்கள். அதுபோல சோமதேவ சாஸ்திரிகள் நாராயணன் அனுப்பிய பணத்தை கையில் எடுத்து கணம் பார்த்து களிப்படையும் காலத்தில் 2 தடவை சொடுக்கி இழுத்து இறந்து போனார். நாராயண சர்மாவுக்கு கடிதம் மூலமாக செய்தி கிடைத்தது. விம்மி விம்மி அழுதான். வீரம்மாளிடம் சொன்னான். ஊரின் உத்தரவை பெற்று தனது தகப்பனாரின் உத்திர கிரியைகளின் பொருட்டு புளியந்தோப்புக்கு சென்றான். ஏழை குடும்பத்தின் மூலப்புருஷன் இறந்து போனால் அந்த விபரீத நிகழ்ச்சியின் பலனை யாரால் எழுத்தில் எழுத முடியும்? வாயால் தான் சொல்ல முடியுமா? சொல்லுவதென்ன? சோமதேவ சாஸ்திரிகளின் உத்தர கிரியைகள் நடைபெற்றன. குடும்பத்துக்கு 50 ரூபாய் கடன் ஏற்பட்டது. கடன் பொறுப்பை நாராயணன் ஏற்றுக்கொண்டு கமலாபுரத்துக்கு திரும்பி வந்தான். வந்ததும் வீரம்மாள் அவனை விசாரித்தாள். 2 வித நஷ்டங்கள் எனக்கு உண்டாகிவிட்டன. தகப்பனாரை சுகத்தில் வைத்து
கழிக்க வேண்டுமென எண்ணின எனக்கு அவர் இறந்தது ஒரு கஷ்டம். எனக்கு சந்தோஷம் எது? அவருக்கு பணிவுடை செய்து பாதுகாக்க அவர் இல்லையே. அவர் இறந்ததனால் எனக்கு கடன் ஏற்பட்டது மற்றொரு நஷ்டம் என்றான் அவன். கவலைப்பட்டு செய்யறது என்ன? கடனை தீர்க்கிற வழியை பற்றி அல்லவா இனிமேல் யோசிக்க வேணும். கடனை தீர்த்து நல்ல பெயரோடு வெளியே வர வேண்டும், அதுதான் கவலை என்றாள் வீரம்மாள். உன் யோசனையை மெச்சினேன் என்றான் நாராயண சர்மா. அந்த மாதம் முதல் தன் தாய்க்கு 3 ரூபாயும் கடனுக்கு 2 ரூபாயும் அனுப்பி வைத்தான். அமாவாசை அரிசி, அவன் சாப்பாட்டுக்கு, பாத காணிக்கை பணம், மணி ஆர்டர் கோழிக்கு. இவ்வாறு 2 ஆண்டுகள் கழிந்தன. ஆனால் கடன் தீர்ந்தபாடில்லை. இன்னும் 20 ரூபாய்க்கு அதிகம் பாக்கி என்று கடன் கொடுத்தவன் சர்மாவுக்கு எழுதிவிட்டான். இப்பொழுது சர்மாவுக்கு வயது 20, வீரம்மாளுக்கு 14. ஊரிலே சர்மாவுக்கு நல்ல மதிப்பு. பிள்ளைகளுக்கு அவனிடம் ரொம்ப பிரியம். இந்த சமயத்தில் ஊரார் தபால் அதிகாரிகளுக்கு மனு செய்து கொண்டார்கள். கமலாபுரத்தில் ஒரு கிளை தபால் ஆபீஸ் ஸ்தாபிக்கப்படுதல் வேண்டும் என்பது மனுவின் கோரிக்கை. மனுவை விசாரிக்க தபால் இன்ஸ்பெக்டர் வந்தார். ஊரார் அவரை மரியாதை செய்து வரவேற்றார்கள். சர்மாவும் அங்கிருந்தான். தபால் ஆபீஸ் வைப்பது என முடிவு செய்யப்பட்டு வேலைக்கு சர்மாவை நியமிப்பது உசிதம் என வேண்டிக் கொள்ளப்பட்டது. அவன் யார், எங்கே அவன் என்றார் இன்ஸ்பெக்டர். சர்மா அவன் முன்னிலையில் வந்து நின்றான். நீ பிராமணனா? உன்னை பார்த்தா சின்ன பையன் போல இருக்கே. தபால் ஆஃபீஸில் பணம் புழங்குகிற இடமாச்சே, கை வைக்கக்கூடாதே. பிராமணனா என்றார் இன்ஸ்பெக்டர். நல்ல பிள்ளை, வேண்டுமானா அவனுக்கு நான் ஜாமீன் தரேன் என்றார் பள்ளி நிர்வாகி பெரியவர். விஷயம் முடிஞ்சது. தபால் ஆஃபீஸ் உத்தியோகம் மூலமாக கூடுதலாக இன்னொரு 5 ரூபாய் சர்மாவுக்கு கிடைத்தது. இரண்டையும் சேர்த்து பார்க்கும்படியாக அவனுக்கு காலமும் வேலையும் அமைந்தன. அன்றைய தபாலிலே தனது தாய்க்கு இந்த சந்தோஷ செய்தியையும் எழுதி அனுப்பினான். அன்றைய தினம் வழக்கம்போல் வீரம்மாள் வந்தான். வீரம்மா, சங்கதி கேட்டியா? நம்ம ஊருக்கு தபால் ஆஃபீஸ் வரப்போகுது. நான் அதுக்கு அதிகாரி. அதுக்காக எனக்கு 5 ரூபா சம்பளம். 2 சம்பளமும் சேர்ந்து எனக்கு 10 ரூபா கிடைக்கும். இனிமே நான் பணக்காரன் இல்லையா என்றான் சர்மா. பா, நல்ல வேலை. இனிமே உங்களுக்கு கடன் தொந்தரவு இருக்காது. ரொம்ப சந்தோஷம் சுவாமி என்றாள். வீரம்மா, நீ புத்திசாலி. பார்த்தியா, அந்த பாழன் கடனை மறந்தே விட்டேனே. உண்மைதான், இனிமே கடன் இருக்காது. இனிமே உன் பாடங்களை நீயே படிச்சுக்கணும். தபால் வேலையும் சேர்ந்ததா சமையல் செய்யக்கூட எனக்கு நேரம் இருக்காது. ஆகையால் உன் சந்தேகத்தை நீ கேட்டுக்கோ. நீ தனியாக எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்துடுச்சு என்றான் நாராயணன். அவள் ஒன்றும் சொல்லாமல் இருந்தாள். பேசாமல் இருக்கியே என்று கேட்டான். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத கேட்குறதா இருந்தால் சொல்கிறேன். வீணா வம்பளக்க இஷ்டம் இல்லை என்றான். எனக்கு இது சந்தோஷ சமயம். நீ எதை கேட்டாலும் தரேன் என்றான் சர்மா. உங்களுக்கு இனிமேல் அதிகமாக ஓய்வு நேரம் இருக்காது. உங்கள் துணிகளை தேய்த்து கொண்டு வர, புஸ்தகங்களையும் நானே படிச்சுக்கிறேன் என்றாள் வீரம்மா. நான் அயர்ந்து போன சமயம் பார்த்து என்னை வார்த்தைகளால் கட்டுப்படுத்தி விட்டாய். நான் சொல் தவற முடியாது. உன் இஷ்டம் போல செய் என்றான் சர்மா. வீரம்மாள் மிகுதியும் சந்தோஷமடைந்தான். மேலே கூறப்பட்டது நடந்து 1 வாரம் இருக்கும். நாராயண சர்மா முகவாட்டத்துடன் இருந்தான். அந்த சமயம் வீரம்மாள் வந்தான். சுவாமி, ஏதோ வருத்தப்பட்டு இருக்கீங்களே, எனக்கு சொல்லக்கூடாதா? தாயாருக்கு உடம்பு சௌரியம் இல்லையா? இல்லை கடனுக்காக அந்த ஆள்கிட்டேருந்து கடிதம் வந்ததா என கேட்டாள். உன்கிட்ட சொல்லக்கூடாது என் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. உன்னை காட்டிலும் இந்த உலகத்தில் வேறு உதவியே எனக்கு கிடையாது என்று சொல்லும்பொழுதே, சுவாமி, ஆண் பிள்ளைகள் ஒரு நாளும் மனம் கலங்கக்கூடாது. நீங்கள் கண் கலங்கினால் நாங்கள் போகிற வழி என்ன? எதைக்கும் கவலைப்படக்கூடாது என்று என் தகப்பனார் அடிக்கடி எங்களுக்கு சொல்வார். உங்களுக்கு இப்பொழுது என்ன வந்துவிட்டது? தபால் ஆஃபீஸில் ஏதேனும் திருட்டு போயிடுச்சா என்றாள். ஒரு கடிதம் வந்திருக்கு.
என் அம்மா கிட்ட இருந்து. அதை படித்தேன், வருத்தமாக இருக்குது. அதை நீ படித்து பாரு என்ற கடிதத்தை கொடுத்தான். கடிதத்தை வீரம்மாள் வாங்கி கொண்டு பின்வருமாறு படித்தாள். சிரஞ்சீவி நாராயணனுக்கு ஆசீர்வாதம். சகல மங்களங்களும் உண்டாவதாக. நீ எழுதிய கடிதத்தை உன் தங்கை ஞானம்மாள் எனக்கு படித்து காண்பித்தாள். ரொம்ப சந்தோஷமடைந்தேன். எல்லாம் கடவுளின் கிருபை. அவன்தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். ஞானம்பாளுக்கு இப்போது 14 வயதாகுது. இன்னும் 2 மாதங்களுக்கு அவளுக்குள்ள கல்யாணம் பண்ணியே ஆகணும். இப்பொழுதே ஊரார் கண்டதெல்லாம் பேசுகிறாங்க. வைதிகால் வீட்டு பெண்ணை 18 வயதானாலும் கல்யாணம் செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு சாஸ்திரமே அது. அவர்கள்தான் சாஸ்திரம் என்று வம்பு பேசுவாங்க. உழைவாயை அடைச்சிட முடியுமா? யோசிச்சு பாரு. உன் தமையனுக்கு கல்யாணமாகாவிட்டாலும் உனக்கு இந்த வருஷம் எப்படியாவது தாம் பொண்ணை கொடுத்துட வேணும்னு உன் சின்ன மாமா கணபதி சாஸ்திரி ஒரு காலில் நிற்கிறான். நீயும் ஒண்டியாக எத்தனை நாள் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? 2 கல்யாணங்களும் இந்த வருஷம் கட்டாயம் நடந்தாகணும். 2க்குமா 500 ரூபா பிடிக்கும். உனக்கு தெரிஞ்ச இடத்துலையே கமலாபுரத்தில் கடனுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு எனக்கு உடனே பதில் எழுது. கல்யாண காரியங்கள் சீக்கிரம் ஆகணும். எல்லாவற்றுக்கும் உடனே பதில் எழுது. நாங்கள் எல்லோரும் இங்கே சௌக்கியமாக இருக்கிறோம். வீரம்மாள் கடிதத்தை படித்து முடித்தாள். பேசாமல் இருந்தாள். அவள் முகத்தில் ஏதோ வாட்டம் ஏற்பட்டார் போல் நாராயணனுக்கு தோன்றிற்று. என்ன வீரம்மா, பேசாமல் இருக்கியே என்றான் நாராயணன். அம்மா எழுதியிருக்கிறது சரிதானே. உங்கள் தங்கைக்கு கல்யாணம் ஆகணும். பிராமண வீட்டில் அதை அதிக காலம் நிறுத்தி வைக்க முடியாது. எங்கள் வீடா பிராமண வீடு? அம்மா சொல்கிறது போல் நீங்களும் எவ்வளவு காலம் ஒண்டியாக இருக்கிறது? நீங்கள் கடனை பற்றி கவலைப்படுற போல தெரியுது. கடனை பற்றி நினச்சா கல்யாணம் போகிற வழி எந்த வழி என்றாள் வீரம்மாள். ஆனால் அவளுக்கு வழக்கமாக உள்ள உற்சாகத்துடன் அவன் பேசவில்லை என்று அவளுடைய குரலினின்றும் தெரிந்ததாக நாராயணனுக்கு தோன்றியது. கடன் கவலை எனக்கு இப்பொழுது போயிடுச்சு. கடன் வாங்கி கடனை தீர்த்தவன் பின்னாடி கடனை வாங்க பின்னடைய மாட்டான். எனக்கு இப்பொழுது வந்திருக்கிறது கல்யாண கவலை என்றான் நாராயணன். உங்கள் தங்கைக்கு கல்யாணம் செய்யாமல் இருக்க முடியுமா? நீங்களும் கல்யாணம் செய்துக்காமல் இப்படியே தான் இருக்க முடியுமா என்றாள் வீரம்மா. என் தங்கைக்கு கல்யாணம் செஞ்சதான் வேணும். அதை நான் தடுத்து பேசலை. எனக்கு எதற்கு என்று முடிப்பதற்குள் நிறுத்தி கொண்டான். ஏன் முடிக்கல? விழுங்கி விட்டீர்களே என்றாள் வீரம்மா. ஒன்றும் இல்லை என்றான் நாராயணன். எதையோ மறைக்க பார்க்குறீங்க. என்னை தவிர உலகத்தில் உங்களுக்கு வேறு உதவி இல்லைன்னு சொன்னீங்களே என்றாள் வீரம்மா. நான் சொல்லாததற்கும் அதை தான் காரணம் என்றான் நாராயணன். பிறகு பேச்சும் நின்றுவிட்டது. வீரம்மாளும் வீடு போய் சேர்ந்தாள். அன்றிரவே சர்மாவுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. காலையில் வீரம்மாள் வந்தாள். சர்மா காய்ச்சலாக கிடைப்பதை கண்டாள். வீரம்மா, எனக்கு காய்ச்சல், ஜுரம் எப்படி இருக்குன்னு உடம்பை தொட்டு பாரு என்றான். இதை கேட்டவுடன் வீரம்மாளின் உடம்பு தூக்கி போட்டது. ஒன்று பேசாமல் சர்மாவின் நெற்றியையும் மார்பையும் தொட்டு பார்த்தாள். காய்ச்சல் அதிகமில்லை என்றாள். வாய் கசப்பாக இருக்கு என்றான் நாராயணன். வீரம்மாளுக்கு புதியதொரு தைரியம் உண்டாயிற்று. நிறைய சர்க்கரை போட்டு கஞ்சி வைக்கிறேன், குடிச்சு பாருங்க, வாய் கசப்பு போயிடும் என்றான். சிறிது நேரம் பொறுத்து சரி என்றான் நாராயணன். சர்க்கரை உண்டா என்று கேட்டான். இல்லை. எனவே வீட்டுக்கு ஓடி நொடி பொழுதில் சர்க்கரை கொண்டு வந்து கஞ்சி வைத்து கொடுத்தாள். சர்மா குடித்தான். மயக்கமாக வருது, தலையை பிடிச்சுக்கோ என்றான். தன் துடையில் அவன் தலையை வைத்து அதை 2 கைகளாலும் அழுத்தி ஆனால் வடிக்காமல் பிடித்து கொண்டாள் வீரம்மா. எதம்மா இருக்கு என்றான் நாராயணன். அப்படியே தூங்குங்க என்றாள் வீரம்மாள். தூங்கி போனான். சிறிது நேரத்திற்குள்ளாகவே விழித்து கொண்டு ஒன்று தொந்தரவு செய்கிறது பாவம், தலையணையில் தலை வச்சு படிச்சுக்கிற என கூறி தலையை அவள் துடையினின்று எடுத்து விட்டான். அன்று பள்ளிக்கூடம் கிடையாது. 2-3 நாட்களுக்குள் அவன் காய்ச்சல் குணமாக போயிற்று.
கமலாபுரம் பள்ளி சர்க்கார் பள்ளியாக மாறி 1 வருஷம் ஆயிற்று. ஆனால் சம்பள உயர்வு மட்டும் சர்மாவுக்கு கிடையாது. திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு ஒரு உத்தரவு ஒருவர் மூலமாக வந்தது. உத்தரவு பின்வருமாறு இருந்தது. கமலாபுரம் ஆரம்ப பள்ளி உபாத்தியாயர் நாராயண சர்மாவுக்கு நீர் 24 மணி நேரத்துக்குள் உம்முடைய வேலையை நமது ஆஃபீஸ் உத்தரவை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு தேவூருக்கு சென்று அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பதவியை ஏற்றுக்கொள்ளவும். ஒப்புக்கொண்ட தேதி முதல் உமக்கு 15 ரூபாய் சம்பளம் போடப்பட்டிருக்கிறது. உமக்கு இஷ்டம் இருந்தால் அந்த ஊர் தபால் ஆஃபீஸில் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கு தனியாக ஊதியத்தை பற்றி அதன் மேலதிகாரிகளுக்கு எழுதி கொள்ளவும். இப்படிக்கு கல்வி இலாக்கா இன்ஸ்பெக்டர். உத்தரவு அவனுக்கு கிடைத்தது நேரம் மாலை. மறுநாள் அதிகாலையில் புறப்பட்டாலன்றி தேவூருக்கு 2 நாட்களுக்குள் போய் சேர முடியாது. சுமார் 60 மைல் இருக்கும். வந்தவரிடம் சார்ஜ் ஒப்புவித்தான். ஊர் பெரியவரிடம் சொல்லிக் கொண்டான். மறுநாள் காலையில் சூரியோதயத்திற்கு முன்னு கமலாபுரத்தை விட்டு புறப்பட்டு போனான். வழக்கம்போல் வீரம்மாள் மறுநாள் காலையில் பள்ளிக்கு வந்தாள். வேற்று ஆள் இருப்பதை பார்த்தாள். வாத்தியார் எங்க என்று கேட்டாள். நீ யாரு? வாத்தியார்னு எங்கன்னு கேட்குற என்றான் வந்தாள். அவரை எனக்கு தெரியும் என்றாள் வீரம்மாள். அவரை போல என்னையும் தெரிஞ்சுக்கோ. அந்த ஊரை விட்டு ஒருவருக்கு சொல்லி கொள்ளாமல் ஓட்டம் எடுத்து விட்டாரு என்று துடுக்காக சொன்னான் புதிய வாதி. நீங்கள் யாரு என்று வீரம்மாள் கேட்டாள். மங்கை பருவம் எய்தியவரும் வீரம்மாளின் வயது கிராமத்தை ஏற இறங்க பார்த்து தொண்டையை கனைத்து கொண்டு, அவரிடத்துக்கு நான் வந்திருக்கேன், நீ எப்போதும் போலவே வந்துட்டுருக்கலாம் என்று வாயடங்காமல் உளறினான் அவன். அவரும் வாதியார், நீயும் வாதியா? சி போடா மடையா என்று சொல்லிவிட்டு விரென்று வீரம்மாள் வீடு போய் சேர்ந்தாள். அன்றைய தினமே புதிய வாதி ஊர்வம்பை கிளப்பி விட்டான். கேட்டிங்களா செய்திய? அந்த அயோக்கிய நாராயண சர்மா இந்த ஊர் வண்ணாரக்கூடிய வைப்பா வச்சிட்ருக்கான். அவன் போய்விடவே அவள் இன்றைய தினம் என்கிட்ட வந்து என்னை பிடிக்க பார்த்தா. சீ நாயேன்னு அடித்து துரத்திட்ட என்று அபாண்டமான பொய்யை புனைந்து திருத்தி விட்டான். வீரம்மாள் அப்படிப்பட்டவளில்லை என்று ஊரார்கள் சொன்னார்கள். சர்மாவுக்கு பறிந்து சிலர் பேசினார்கள். என்னையா முழு பொருட்டு, அந்த பெண் இன்னும் ஆளாகவில்லையே என்று யாரேனும் கேட்டால் காமத்துக்கு கண் கிடையாது என்று உளறுவான். வம்பம் ஒருவாறு அடங்கிவிட்டது. இவ்வாறு 6 மாதம் கழிந்திருக்கும். வழக்கமாக வண்ணான்துறைக்கு துணிகளை வெளுக்க எடுத்து செல்வாள் வீரம்மா. அங்கே துணிகளை துவைக்கையில் தனது தகப்பனில்லாத காலத்தில் ஒவ்வொரு அடிக்கும், வாத்தியாரே எங்கே போனீங்க, என்னை மறந்து போனீங்களே என்று சொல்லி துவைப்பாள். நாளுக்கு நாள் மெலிந்து போனாள். ஒருவருக்கும் தெரியாமல் ஒரு நாள் துறையில் நீரில் விழுந்து இறந்து போனாள். வீரம்மாள் இறந்து சிறிது காலம் இருக்கும். தான் கமலாபுரத்தை விட்டு சென்ற 1 வருஷ காலமாக நாராயண சர்மாவுக்கு லீவு கிடைக்கவில்லை. எத்தனையோ தடவை மேலதிகாரிக்கு எழுதி பார்த்தான், பலிக்கவில்லை. இந்த சமயத்தில் லீவு கொடுக்க முடியாது என்று ஒவ்வொரு தடவையும் கடுமையாக அதிகாரியின் பதில் உத்தரவு அவனுக்கு கிடைத்தது. ஏக்கமுற்றான். வீரம்மாளிடம் சொல்லிக்கொண்டு வர முடியவில்லையே என்று பல தடவைகளில் வருத்தமுறுவான். கடைசியாக லீவு கிடைத்தது. கமலாபுரத்துக்கு ஒரு நாள் மாலையில் வந்து சேர்ந்தான். வீரம்மாள் தண்ணீரில் விழுந்து இறந்ததை கேள்விப்பட்டான். மறுநாள் காலையில் வண்ணான்துறையில் நாராயண சர்மாவின் பிரேதம் கண்டெடுக்கப்பட்டது. இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றொரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.